வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருக வருக வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன்ல பார்ட் 2 வீடியோ ஏதாவது போட போறோம். ஏற்கனவே பார்ட் 1 போட்டுருவோம், பார்க்காதவங்க சீக்கிரம் பாத்துருங்க. சோர்ஸ் அண்ட் இண்டிசஸ் சொல்லுவாங்க, முருடுதல் மற்றும் அடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல மொத்தமே ஒரு 4 ஃபார்முலா தான் இருக்கு. அந்த 4 ஃபார்முலா வச்சு இந்த மொத்த சாப்டர் முடிச்சிடலாம். அது என்னன்னு சொல்லிட்டு கவனிங்க. அதாவது a பவர் n இன்டூ a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. ஓகேவா? இதை நம்ம ஃபார்முலாவா பார்த்தோம்னா மறந்துடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இப்ப 5 ஸ்கொயர் இன்டூ 5 பவர் 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேஸ் காமனா இருந்துச்சுன்னா இந்த பவர் ரெண்டுக்கு ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? பேஸ் காமனா இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணுங்க. 2 + 3 என்ன வந்துட போகுது? 5 பவர் 5. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் புரியணும். அப்படின்னா 2 × 3 நமக்கு என்ன தெரியும்? 6ன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ 5 × 7 என்ன தெரியும்? 35 தெரியும். ஓகேவா? இது நம்பர்ஸ்க்கு. ஓகேவா? இது நம்பர்ஸ்க்கு. ஆனா இங்க பாருங்க, இங்க நம்ம மல்டிபிள் சிம்பிள் தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா பேஸ் காமனா இருக்கப்ப இந்த பவர் வந்து ஆட் பண்ணுவோம். இது நார்மல் மல்டிபிளிகேஷன். இது வந்து சேம் பேஸ் வச்சு பவர் மட்டும் டிஃபரெண்டா கேட்டாங்கன்னா பேஸ் காமன் பவர் ஆட், அந்த கான்செப்ட் பண்ண போறோம். ஓகேவா? நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க. இந்த மாதிரி நார்மல் மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. அதாவது இப்போ வந்து 2 cube into 2 power 7 அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா 2 power 3 7s are 21 அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. இது வந்து தப்பு. இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா பேஸ் காமனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பவர் வந்து ஆட் பண்ணா இங்க வந்து மல்டிபிளிகேஷன் சிம்பிள் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பேஸ் காமன் பவர் ஆட். எப்பயுமே உங்களுக்கு புரியல. இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. இப்போ 2 ஸ்கொயர் என்ன தெரியும்? 4ன்னு தெரியும். ஓகேவா? அதாவது 2 ஸ்கொயர் இன்டூ நான் 2 ஸ்கொயர்னு சொல்லிட்டு பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஒரு ஆன்சரு? 2 ஸ்கொயர் பண்ணினா 4 இன்டூ 2 ஸ்கொயர் பண்ணினா 4. ஸோ 4 4 தான் 16 சொல்லிட்டு வரப்போகுது. ஓகேவா? அது எப்படி இந்த மெத்தட்ல போடலாம்னு சொல்லிட்டு கவனிங்க. ஓகேவா? இப்ப 2 ஸ்கொயர் இன்டூ 2 ஸ்கொயர் நான் என்ன சொன்னேன்? பேஸ் காமனா இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணலாம்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ பேஸ் காமனா இருந்தா அதே பேஸ் போட போறேன். ஸோ பவர் ரெண்டு ஆட் பண்ணுங்க. 2 + 2 என்ன கண்ணா வரும்? 2 பவர் 4. கரெக்டா? ஸோ 2 பவர் 4 என்ன வரப்போகுது? 16 வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதான். ஸோ பேஸ் காமனா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பவர் வந்து ஆட் பண்ணும். இதான் ரொம்ப ரொம்ப பேசிக். இது தெரிஞ்சாதான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே நமக்கு புரியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஃபார்முலாக்குள்ள போயிடுறேன். இது ஃபர்ஸ்ட். இப்போ செகண்ட் என்ன அப்படின்னா a பவர் n டிவைடட் பை a பவர் n சொல்லுவாங்க. இப்படி எழுதலாம் ஒண்ணுதான். a பவர் n பை a பவர் n சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜஸ்ட் இந்த பவர் மேல கொண்டு வந்து பேஸ் காமனா இருக்கா, ஏ சேமா இருக்கா, அப்ப பவர் வந்து என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணி விட்டுணும். ஓகேவா? மல்டிப்ளைல பேஸ் காமனா தான் பவர் ஆட் பண்ண போறோம். டிவிஷன்ல பேஸ் காமனா தான் மைனஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? இது செகண்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னா 5 பவர் கியூப் பை 5 பவர் 2 அப்படின்னா என்ன வரப்போகுது? 5 பவர் 3 - 2 ஈக்குவல் டு 5 பவர் 1 சொல்லிட்டு வந்துருப்போம். ஓகேவா? சார் இதுக்கான எக்ஸாம்பிள் இது. ஸோ இப்போ தேர்ட் ஃபார்முலாக்குள்ள போயிடலாம். ஓகே, தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இதான் ரொம்ப மோஸ்ட். a பவர் n தி ஹோல் பவர் n அப்படின்னா a பவர் m இன்டு n சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா 2 கியூப் தி ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படின்னா 2 பவர் 3 2 சார் என்ன வந்துட போகுது? 6ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் இதுக்கான மீனிங். இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபோர்த் ஃபார்முலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா a பவர் n அப்படின்னா இதை வந்து 1 பை a பவர் m சொல்லிட்டு எழுதும். ஓகேவா? அதாவது சாரி மைனஸ் a பவர் மைனஸ் mனா இந்த மைனஸ் வந்து நம்ம பிளஸ்ஸா மாத்தோம்னா அதை கீழே கொண்டு வந்துடும். ஓகேவா? a பவர் மைனஸ் n அப்படின்னா 1 பை a பவர் m சொல்லிட்டு எழுதிடும். ஓகேவா? அதே மாதிரி இது தெரிஞ்சுக்கோங்க. 1 பை a பவர் -1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது -m அப்படின்னு இருந்துச்சுன்னா மேல கொண்டு வர இந்த மைனஸ் மேல வரப்போ அது பிளஸ்ஸா மாறிடும். a பவர் m சொல்லிட்டு ஆயிடும். ஓகேவா? ஸோ மைனஸ் கீழே போறப்போ பிளஸ்ஸா மாறிடும். இந்த மைனஸ் மேல கொண்டு வந்தோம்னா அது வந்து பிளஸ்ஸா மாறிடும். இதுதான் ரொம்ப பேசிக்ஸ். இதை 4 வச்சுமே நம்ம வந்து ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா a பவர் 0 அப்படின்னா வந்து நமக்கு 1ன்னு சொல்லிட்டு தெரியணும். எனிதிங் பவர் 0 = 1. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா 2 பவர் 0னாலும் 1 தான், 100 பவர் 0னாலும் நமக்கு 1 தான், 1 பை 10 பவர் 0னாலும் நமக்கு 1 தான், -1 பை 5 பவர் 0 அப்படின்னாலும் 1 தான். ஸோ எனிதிங் பவர் 0 என்ன வந்தாலுமே அதுக்கு ஒரு வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னா
1 தான் இருக்கும். ஸோ ஓகேவா, இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அப்படியே டேரக்டா சம்ஸ் உள்ள போயிடலாம். ஓகேவா, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாரும் நோட் பண்ணி கொண்டு வந்தீங்களா? அப்படி கொண்டு வரலன்னா தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணிட்டு போயிட்டு நோட் பண்ணி எடுத்துட்டு வந்து உட்காருங்க. வெறும் வீடியோ பார்க்கறதுனால இங்க ஒன்றும் மாறாதுக்கண்ணா. ஸோ தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு நோட் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ அப்படியே சம்மர் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே என் கூட சால்வ் பண்ணிட்டே வாங்க. நீங்களும் சும்மா உட்காந்துருக்காதீங்க, தூங்கிடுவீங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணிடலாமா? கவனிங்க. 64 பவர் 2/3 பிளஸ் 36 பவர் 3/2. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல பவர் வந்து ஃபிராக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா பைக்கில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேவா, பைக்கில் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இங்க கியூப் இருக்கா, அப்ப இந்த நம்பர் எதோட கியூபிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த 36 எதோட ஸ்கொயரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் இந்த சம் ஈஸியா முடிச்சிடலாம். அப்ப 64 எதோட கியூப், 4 கியூப். இங்க என்ன இருக்கு, 2/3 பிளஸ் 36 எதோட ஸ்கொயரு, 6 ஸ்கொயர் தான் 36 சொல்லிட்டு நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ 3/2 சொல்லிட்டு தெரியும். இப்பதான் நம்ம கொண்டாந்து முன்னாடி படிச்சோம். a பவர் n the whole பவர் என்னன்னு அர்த்தம், இரண்டு மல்டிப்ளை பண்ணான்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப இது என்னன்னு மாறும், 4 பவர் 3 into 2/3 plus 6 2 into 3/2. ஓகேவா, ஸோ அதை கேன்சல் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த 3 கேன்சல் ஆகுது, இங்க 2 கேன்சல் ஆகுது. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர் பிளஸ் 6 கியூப்ன்றது வந்திருக்கு. ஸோ 6 கியூபோட வேல்யூ வந்து 216, 4 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16. ஸோ 6 + 6 கூட்டினா 2 தான் வருது. ஸோ 2 முடிகிற ஒரே ஆப்ஷன் பி ஆப்ஷன் மட்டும்தான். இதான் இதுக்கான சரியான ஆன்சர். இது வரைக்கும் வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க 3 வந்துடும். கரெக்டா, ஸோ பேலன்ஸ் ஒன்று 12 ரிமைனிங் 3. ஸோ 232 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கொஸ்டின்ல ஃபிராக்ஷன் இருக்கான்னு பாருங்க. பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்குன்னா அப்ப அந்த நம்பரை எதோட கியூபிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு வச்சீங்க. இங்க ஸ்கொயர் இருந்துச்சுன்னா எதோட ஸ்கொயர்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னா கண்டிப்பா கேன்சல் ஆயிடும். இந்த கொஸ்டின் இது மாதிரி தான் சால்வ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். 8/125 ஹோல் பவர் -4/3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்ட என்ன சார் பண்றது அப்படின்னா இங்க பாருங்க. இப்ப 7/5 இருக்கு அப்படின்னா பவர்ல வந்து -1/2 அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இந்த மைனஸா பிளஸ்ஸா மாத்தணும் அப்படின்னா உள்ள இருக்க நம்பர் வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 5/7 அப்படியே அந்த மைனஸ் ரிமூவ் ஆயிட்டு நம்ம 1/2 சொல்லிட்டு மாறிடும். ஓகேவா, நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்றோம். ஸோ 1/9 வரப்ப இது மேல வந்துருச்சுன்னா 5/7 வந்துடும். ஓகேவா, அதாவது இப்ப 3/5 இந்த ஹோல் பவர் -7/5 எப்படி மாறும்? ஏன்னா நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க சார். 5/3 பவர் வந்து அப்படிதான் சார் இருக்கணும், அந்த மைனஸ் மட்டும் போயிட்டு 7/5 மாறிடு சார். சூப்பர், அதேதான். ஸோ அப்ப இந்த கொஸ்டின் எப்படி எழுதலாம்? ஸோ இந்த கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் இருக்கு. அப்ப இந்த மைனஸ் நம்ம பிளஸ்ஸா மாத்தணும்னா உள்ளுக்கு நம்பர் வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிடும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா என்ன ஆகும், 125/8 ஹோல் பவர் மைனஸ் இப்பதான் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம். ஸோ 4/3 சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப் நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே இருக்க நம்பரை பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, கியூபிக் இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள நம்பர் வந்து நம்ம கியூபிக்ல எழுதணும். ஸோ 125 எதோட கியூப், 5 கியூப்ஸ். 8 வந்து எதோட கியூப், 2 கியூப்ஸ். ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹோல் பவர் 4/3 இருக்க போகுது. ஸோ 3 காமன் சொன்னீங்கன்னா இது மாதிரி டிஃபரெண்டா என்ன சார் பண்றது அப்படின்னா நல்லா கவனிச்சுவாங்க. a/n/b/n அதாவது நம்பர்ஸ் டிஃபரெண்டா இருக்கு, ஆனா பவர் சேமா இருந்துச்சா இது எப்படி எழுதலாம்னா a/b தி ஹோல் பவர் m சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா, அப்ப இது எப்படி எழுதலாம் நம்ம 5/3 ஹோல் பவர் கியூப் இருக்கா, பவர் 4/3 இருக்கு. ஓகேவா, நம்ம தெரியும் a/n/n அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது a/n தி ஹோல் பவர் n-னா நம்ம a/m × n சொல்லிட்டு எழுதுவோம். ஸோ அப்ப இது கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு, 5/3 பவர் 4 இருக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் அப்ப வந்து பி ஆப்ஷனா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பிளஸ்ஸா மாத்துவோம். பிளஸ்ஸா மாத்தோம்னா உள்ளுக்குள்ள நம்பரை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. ஓகே, இப்போ தேர்ட் சம் உள்ள போயிடலாம். என்ன சார் டெசிமலா வச்சு கேட்கறாங்க, எப்படி சார் சால்வ் பண்றது? ஈஸியா சால்வ் பண்ணலாம். கவனிங்க, இந்த மாதிரி டெசிமல்ல கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இங்க 16 வந்துடும் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க, 1 2 3 4 1 2 3 4. அப்ப இங்க என்ன பண்ணலாம்னா 1 2 3 4 மாத்திடலாம். பவர்ல என்ன இருக்கு, 3/4 ஆயிடுச்சு. அதாவது போன சம் மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல கீழே இருக்க நம்பர் பார்ப்போம், பை கீழே இருக்க நம்பர் பார்ப்போம். அப்ப 16 எதோட பவர் 4ல எழுதலாம்னா 2/4 தான் நமக்கு 16 தெரியுமா சார். அப்ப இது எப்படி சார் எழுதுனா, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. 10 ஸ்கொயரா நமக்கு வந்து 100ன்னு தெரியும், 10 கியூப் அப்படின்னா நமக்கு 1000 தெரியும். ஓகேவா, அப்ப எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அது பவர்ல எழுதலாம்.
அப்ப இங்க எத்தனை 0 இருக்கு? 4 இருக்கு. அப்ப இதை 10^4 எழுதலாம். ஓகேவா? 10^4. இங்க என்ன இருக்கு? 3/4 இருக்கு. ஓகேவா? சோ சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2/10 whole power 4 into 3/4 மாறிடும். கரெக்டா? a power n into n அப்படின்னா a power m into n ஆயிடுச்சு. சோ இந்த 4க்கு 4 கேன்சல் பண்றீங்க அப்படின்னா வெளியில கியூப் மட்டும் இருக்கு. இதை சிம்பிளை பண்ண முடியுமா பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 10 இருக்கு. சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 2 5 2 10. சோ 1/5 தி ஹோல் கியூப்னு இருக்கும். சோ 1 கியூப் பண்ணா நமக்கு 1 தான் வரும். 5 கியூப் பண்ணா நமக்கு 125 வரப்போகுது. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஏ. ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி டெசிமல்ல கொடுத்தாங்கன்னா பார்த்து பயப்படாம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க, அதுக்கே எழுதிக்கோங்க. ஃபுல் நம்பரை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் நமக்கு தெரியும். போன சம் இந்த ஃபார்மேட் பண்ண மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். இந்த சம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்காக வச்ச சம். இந்த சம் நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன வருன்றத போட்டு வச்சுட்டு நானும் அதே ஆன்சர் போடலாம்னு சொல்லிட்டு நீங்களும் செக் பண்ணுங்க. இப்போ கவனி வீடியோவை. டெசிமல்ல கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். அந்த நம்பர் அப்படியே எழுதிடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. அப்போ 1 2 3 4 5 சொல்லிட்டு எழுதிட்டு போறேன். பவர்ல என்ன இருக்கு? -3/5 இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாத்தணும்னா இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணும். அப்போ மேல என்ன ஆயிடும்? 1 2 3 4 5 எழுதலாமா? by 32. ஸோ மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுச்சுன்னா 3/5 ஆயிடுமா? இப்போ கீழே இருக்க நம்பரை பார்ப்போம். கீழே இருக்க நம்பர் என்னது? 5. அப்ப இது வந்து பவர் 5ல வர மாதிரி நம்ம எழுத போறோம். ஸோ இது என்ன எழுதலாம்? எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை பவர் 5 எழுத போறோம். 32 வந்து எதோட பவர் வரும்னா 2/5 தான் நமக்கு வந்து 32 வரும். ஓகேவா? ஸோ 5 இருக்கிறதுனால இந்த நம்பரை எதோட பவர் 5ல எழுதலாம்னா 2ல எழுதலாம். இது வந்து ஆல்ரெடி 5 ஜீரோஸ் இருக்கனால 10/5 எழுதுறோம் இன்டூ 3/5. ஓகேவா? டிஃப்ரெண்ட் நம்பரா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 10/2 பவர் 5 எழுதுவோம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் நம்பர், ஆனா பவர் காமனாச்சு அந்த பவர் எடுத்துருவோம். வெளியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3/5 இருக்கு. ஓகேவா? இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு? 10/2 ஹோல் பவர் 3 இருக்கு. ஓகேவா? இதுவே நம்ம சிம்பிளை பண்ணலாம். 1 2 2 5 2 அது வந்துரு போகுது. ஸோ 5 பவர் கியூப் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 125. 5க்கு 125 தானே? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் தான். யாரெல்லாம் இதுக்கு சரியான ஆன்சர் போட்டீங்களோ உங்க எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டினை கவனிங்க. ஓகே, 5th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? அந்த கொஸ்டின் கவனிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 பவர் 1/3 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32 பவர் 1/5 இருக்கு. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். √2 அப்படின்னா வந்து 2 பவர் 1/2 சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி கியூப் √2 அப்படின்னா 2 பவர் 1/3 சொல்லிட்டு வரணும். அதாவது இங்க என்ன இருக்கோ அது வந்து 1/ல எழுதணும். இங்க இது மாதிரி இருந்துச்சுன்னா 2 இருக்குன்னு அர்த்தம். அது வந்து நம்ம 1/ல எழுதும். அப்ப இங்க 3 இருந்துச்சுன்னா 1/3 எழுதும். அப்ப இங்க 5 பவர் 2 என்ன வரப்போகுது? என்னன்னா நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. சார் 2 பவர் 1/n தானே சார் சொன்னீங்க. அப்போ 1/5 போடணும் சார். அப்ப 7 வந்து என்ன பண்ணும்? 2 பவர் 7 வந்து என்ன பண்ண போறீங்க? 2 பவர் 7 வருதா? 1/7 போடுவோம் சார். அவ்வளவுதான் கண்ணா. சோ இது மாதிரி கொடுத்தாங்கன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அது 1/ல எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இங்க என்ன இருக்கு அப்படின்னா 8 இருக்கா? நான் இப்பதான் சொன்னேன். ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா வந்து நம்ம 1/2 சொல்லிட்டு எழுதலாம் சொல்லிட்டு. ஸோ அது இருக்கு. பவர்ல என்ன இருக்கு? 1/3 இருக்கு. பிளஸ் இங்க என்ன இருக்கு? 32 இருக்கு. ரூட்னா நம்ம 1/2 சொல்லிட்டு எழுதுவோம். வெளியில வந்து நமக்கு 1/5 இருக்கு. ஓகேவா? இப்போ a பவர் n இன்ட்டு என்னன்னா நம்ம ரெண்டுக்கு மல்டிப்ளை பண்ணிடுவோம். வேற ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. இந்த 8 பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுது? இங்க 3 இருக்கு. அப்ப இங்கேயும் 3ல வராம நம்ம பண்ணணும். ஸோ 8 வந்து எதோட 3 பவர்ல எழுதலாம்? 2 பவர் 3 எழுதலாமா? இன்டூ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1/2 இன்டூ 1/3 சொல்லிட்டு வந்துருக்கும். ஓகேவா? பிளஸ் 32. 32னா 5 இருக்கு. 2 பவர் 5 எழுதலாமா? 32 இங்க 5 இருக்குன்னா இது வந்து 2 பவர் 5 32 எழுத முடியுமா? ஸோ 2 பவர் 5 இன்டூ 1/2 இன்டூ 1/5 எழுதலாமா? ஸோ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல். ஸோ லெஃப்ட் வித் 2 பவர் 1/2 பிளஸ் 2 பவர் 1/2 சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, இங்க பிளஸ் இருக்கு ஆனா பேஸ் காமன் சார். ஸோ பவர் வந்து ஆட் பண்ணீங்கன்னா 1/2 1 சொல்லிட்டு போட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடிப்பீங்க. அதான் தப்பு. இங்க பாருங்க இங்க வந்து பிளஸ் இருக்கு. பிளஸ்னா அர்த்தம் a பிளஸ் ஏன்னா நமக்கு 2a தானே கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இது 2 பவர்னா √2 பிளஸ் √2 இருக்கும். கரெக்டா? 1/2 √2 எழுதலாம், 1/2 √2 எழுதலாம். ஸோ 2 √2 எழுதணும். ஸோ 2 ரூட் ஆப்ஷன்ல இருக்கா?
எல்லாம் பவர்ல இருக்கு. ஸோ ஓகே, இப்போ அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். 2^1.2^1/2 கரெக்டா? ஸோ பேஸ் காமனா இப்போ பவர் ஆட் பண்ணுங்க, மல்டிபிள்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த பேஸ் காமனா பவர் ஆட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணினா 1 கிலோ, 1னா 1, ஹாஃப்னா 1/2, 1 + 1/2னா 1 கிலோ + அரை கிலோ 1/2 கிலோ சார். 1 × 1/2 நம்ம என்ன இருக்கும் 3/2 சொல்லிட்டு தெரியும். ஸோ அப்போ 2^3/2 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அவசரப்பட்டு இது போடாதீங்க, ஓகேவா? ஸோ அது மாதிரி ரூட்ல கேட்டாங்கன்னா ரூட் அப்படின்னா 1/2, இங்க 3 இருந்துச்சுன்னா இங்க 1/3, இங்க 5 இருந்துச்சுன்னா இங்க 1/5 அப்படின்னு போட்டு அப்படியே சால்வ் பண்ணிட்டே வருங்க. நான் சொன்ன மாதிரி எப்பவுமே பைக்கில் என்ன இருக்குன்னு பாருங்க. அப்ப 3 இருந்துச்சுன்னா 8 வந்து எதோட பவர் 3ல எழுதலாம் சொல்லிட்டு யோசிங்க. இங்க என்ன 5 இருக்கா, அப்ப 32 எதோட பவர் 5ல எழுதலாம் சொல்லிட்டு யோசிச்சு சால்வ் பண்ணினா எக்ஸாம் ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். 256 பவர் 1/16 இன்டூ 16 பவர் 0.18 கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க 16 இருக்கு, அப்ப இது என்னது பாருங்க, இந்த நம்பரை பார்த்தாலே தெரியுது இது வந்து 16 ஸ்கொயர்னு சொல்லிட்டு. இங்க என்ன பேஸ் இருக்கோ அதே பேஸ்ல இதையும் மாத்தணும் அப்படின்னா இது என்ன இருக்கு, 216 வந்து 16 ஸ்கொயரா? ஸோ 16 ஸ்கொயர் வெளியில என்ன கணா இருக்கு 0.16 இருக்கு இன்டூ 16 இங்க 0.18 இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், பேஸ் காமன்னா பவர் ஆட் பண்ணலாம். இப்போ ரெண்டுத்தையும் இங்க இது எப்படி இருக்கு, m பவர் nல இருக்கு. அப்ப 16 2 × 0.16 இன்டூ 16 0.18 கரெக்டா கண்ணா? ஸோ இப்போ பேஸ் காமன் பவர் ஆட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது என்னன்னு மாறிட்டு போகுது, 6 பவர் 2 × 16னா 0.32 மாறிட்டு போகுது. இங்க இன்டூ 16 0.18 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 32 18 கூட்டம் நமக்கு என்ன வந்துருப்போம்னா 50 வந்துருப்போகுது. ஸோ 16 0.50 என்ன ஆப்ஷன்ல வர, ஓ ஓகே 0.5 என்ன அர்த்தம், நமக்கு 1/2னா நம்ம வந்து 0.5 சொல்லலாமா? அப்ப 0.5 நம்ம எப்படி எழுதலாம், 16 பவர் 1/2 எழுதலாமா? ஸோ அப்படிங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ 16 ரூட்னு எழுதலாம், அதாவது 1/2னா நம்ம வந்து √16 எழுதலாமா? ஸோ இதுல இருந்து ரூட்ல இருந்து எழுதினா நமக்கு 4 தான் ஆன்சர் கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 4, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இங்க என்ன பேஸ் இருக்கோ அதே பேஸ்க்கு இதையும் மாத்திடுங்க. மாத்திட்டு எப்பயும் போல நம்ம சால்வ் பண்ற மாதிரி அந்த பேசிக் நான் சொன்ன அந்த 4 ஃபார்மேட் அந்த 4 ஃபார்ம்லயே திரும்ப யூஸ் பண்ண போறோம், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். 4³ பவர் 4 டிவைடட் பை 4² × 3 மல்டிப்ளை 4 பவர் 5 × 0. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் 4 பவர் 0, அதாவது எனிதிங் பவர் 0னா நமக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு அப்ப இதோட வேல்யூ 1 தான். அப்படி கொடுத்துட்டு நீங்க 4 பவர் xன்னு கேட்டு வேல்யூ ஆஃப் x கேக்குறாங்க, ஓகேவா? வேல்யூ ஆஃப் x கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு, எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, ஓகேவா? அப்ப இதை சால்வ் பண்ணிட்டு அங்க என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணினா என்ன வரும், a பவர் n த ஹோல் பவர் என்னன்னா என்ன வந்துருப்போது 4 3 4s are 12ன்னு சொல்லிட்டு வந்துருப்போது, ஓகேவா? டிவைடட்னா நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம் பை 4, இங்க என்ன வந்துருப்போது 2 3s are 6ன்னு சொல்லிட்டு வந்துருப்போது, ஓகேவா? மல்டிப்ளை இதோட வேல்யூ 1 ஆயிடுச்சு ஈக்குவல் டு 4xன்னு சொல்லிட்டு இருக்கு, ஓகேவா? இது சிம்பிளை பண்ண வேண்டியதுதான். நம்ம பைல இருந்து என்ன அர்த்தம், a பவர் n பை a பவர் என்னன்னா இது மேல கொண்டு வந்து மைனஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ 4 இங்க 12 இருக்கு, இது மேல வந்துச்சுன்னா -6 மாறிட்டு போகுது ஈக்குவல் டு 4x, ஓகேவா? இப்போ இது மாதிரி ஈக்குவல் இருந்துச்சுன்னா இந்த பவரை மட்டும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த 4 விட்டுருங்க, இதை மட்டும் ஈக்குவேட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். அப்ப இது எப்படி மாறும், x ஈக்குவல் டு 12 - 6 12ல 6 போச்சுன்னா என்னது 6. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் எக்ஸ் மட்டும் கேட்காம 4 பவர் 6. அப்ப 4 பவர் 6ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர், ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 6, அவங்க ஆப்ஷன் எல்லாமே 4 பவர் கொடுத்தனால இங்க நமக்கு என்ன வந்துருப்போது 4 பவர் 6 வந்துருப்போது. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் டி ஆப்ஷன், ஓகேவா? எதுவுமே கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பதறாம இந்த என்ன கொடுத்துருக்காங்களோ இங்க 4 இருந்துச்சுன்னா இங்கேயும் 4 கொண்டு வந்துட்டு இந்த நம்பர் மட்டும் விட்டுட்டு இதை சால்வ் பண்ணினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும், அவ்வளவுதான், ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ல போய் சூப்பரான கொஸ்டின். ஒரு யுவராஜ்னா ரொம்ப பிடிக்கும் போல, 6 பாலுக்கு 6 6 அடிச்ச யுவராஜ் மாதிரி இங்க வந்து 1 2 3 4 5 6 6ல கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்க 1 இருக்கும் 2 இருக்கும் 3 இருக்கும். அப்போ மல்டிபிள் என்ன இருக்கும், பேஸ் காமன்னா பவர் ஆட் பண்ணலாம். பவர் ஆட் பண்ணா 6 பவர் 1 2 3 4 5 6 6ன்னு வந்துருமா, வெளியே என்ன கண்ணா இருக்கு 4 மல்டிப்ளை இங்க என்ன இருக்கு 1 2 3 4 இருக்கு. அப்ப 6 பவர் 4 வெளியில என்ன கண்ணா இருக்கு 5 இருக்கு, டிவைடட் பை 6 × 6. ஸோ 6 ஸ்கொயர் வெளியில என்ன கண்ணா இருக்கு 7 ஈக்குவல் டு 36 பவர் 6ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே இங்க 6ல இருக்கிறதுனால
இந்த 36 நம்ம 6 ஸ்கொயர்ல எழுதலாமா? 6 ஸ்கொயர் தான் 36. ஸோ 6 ஸ்கொயர் த ஹோல் பவர் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அவங்க வந்து எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பொறுமையா நிதானமா சால்வ் பண்ணலாம். இப்போ இது என்ன ஆகும்? 6 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 24 வந்துட போகுது. மல்டிப்ளை 6 4 5 20 சொல்லிட்டு வந்துட போகுது. பை டிவைட் எதனா டிவைடு. ஸோ 2 7s 14. 6 பவர் 14 ஈக்குவல் டு 6 இன்டூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 2x மாறிடுது. ஓகேவா கண்ணா? ஸோ இதை ஆட் பண்ணுங்க. பேஸ் காமன்னா பவர் ஆட் பண்ணலாம். பவர் ஆட் பண்ணா வரும் 24 20. 6 பவர் 44 by 6 பவர் 14 ஈக்குவல் டு 6 2x இருக்கு. ஓகேவா? ஸோ இதை மைனஸ் பண்ணினா என்ன ஆகும்? 6 பவர் 44 மைனஸ் 14 ஈக்குவல் டு 6 பவர் 2x இருக்கு. ஓகேவா? 44 14 கொஸ்டின் என்ன வரும்? 6 பவர் 30 ஈக்குவல் டு 6 பவர் 2x வந்து போகுது. ஓகேவா? இப்போ பேஸ் சேமா இருக்கா? அப்ப இந்த பவர் ரெண்டு ஈக்குவல் ஆயிடும். ஈக்குவல் பண்ண என்ன வரும்? ஸோ ஈக்குவல் பண்றீங்க அப்படின்னா 2x ஈக்குவல் டு 30 வந்துட போகுது. ஸோ 1 2 2 15. ஸோ x ஈக்குவல் டு 15 தான் இருக்கான சரியான ஆன்சர். அவங்க 6 பவர்ல கொடுத்துருக்காங்களா வெறும் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ எக்ஸ் பவர் 15 அதாவது வெறும் 15 தான் இருக்கான சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். 16 பவர் a இன்டூ b பிளஸ் 4a டிவைட் பை 4 பவர் b பிளஸ் 16 பவர் 2 பவர் a ஈக்குவல் டு 1 கேட்டுட்டு வேல்யூ ஆஃப் a கேட்குறாங்க. ஓகேவா? இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம தெரிஞ்ச ஃபார்முலாஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம். இது a பவர் n n இன்ச்சா ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 16 a இன்டூ b பிளஸ் 4a. ஓகேவா? இங்க எனக்கு டிவைடட் பை 4 b பிளஸ் 16 இன்டூ 2a ஈக்குவல் டு என்ன கண்ணா இருக்கு? 1 சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ சிம்பிளை பண்ண இது வந்து 4 இருக்கா? அப்போ இதையும் வந்து 4ல மாற்றலாம். ஸோ 4ல மாத்தினா என்ன ஆகும்? இது 4 ஸ்கொயர்னு மாறிட்டு போகுது. ஓகேவா? ஸோ இந்த 2 அதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? இந்த வந்து சைடு எடுத்து போயிடலாமா? ஸோ 4 இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க 2ab கரெக்டா கண்ணா? 2ab பிளஸ் 4 2s are 8 a into a ஸ்கொயர். ஓகேவா? ஸோ டிவைட்ல இருந்து மல்டிப்ளை போயிடுச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்கு? 2a உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4 பவர் 2 into ab. இப்போ வந்து இதெல்லாம் பண்ண போறோம். இங்க பண்ணீங்கன்னா 16 2s are 32 பிளஸ் 32a. ஓகேவா கண்ணா? ஸோ பேஸ் காமனா இருந்துச்சு அப்படின்னா இந்த பவர் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேட் பண்ணினா என்ன கிடைக்குது? இங்க வந்து 2ab பிளஸ் 8a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ab பிளஸ் 32a இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க பிளஸ் 2ab இருக்கு பிளஸ் 2ab இருக்கு. ரெண்டு சைடும் சேம் சைன் ஆச்சுன்னா கேன்சல் ஆயிடும். அப்படி இல்லைன்னா என்ன போச்சுன்னா இந்த பிளஸ் இந்த பக்கம் வரப்போ மைனஸ் ஆயிடும். இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கு? 8a ஸ்கொயர் ஈக்குவல் டு 32a. ஓகேவா கண்ணா? ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணலாம் கவனிங்க. 1 8s are 8 4 8s are 32 கரெக்டா? ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a. இந்த ஒரு ஸ்கொயருக்கு இந்த ஒரு a கேன்சல் பண்ணினா a ஈக்குவல் டு 4 தான் கிடைச்சது. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் சம் இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 625 பவர் 0.17 இன்டூ 25 இன்டூ 5 0.8. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. கரெக்டா? வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே சால்வ் பண்ணிடுவோம். 625 பவர் 0.17 இன்டூ 25 5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 625 தான் வரும். ஓகேவா? ஸோ பவர் 0.08 இருக்கு ஈக்குவல் டு பேஸ் காமனா இருந்தா பவர் ஆட் பண்ணலாமா? இங்க பேஸ் காமனா இருக்கா? மல்டிபிள் சிம்பிள் இருக்கு. பவர் ஆட் பண்ணீங்கன்னா 25x மைனஸ் 3/2 கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இங்க வந்து 25 இருக்கா? அப்ப இதை 25 ஃபார்மேட்ல மாத்துவோம். 25 வந்து நம்ம 5 ஸ்கொயர் மாத்தலாமா? ஓகே 25 நம்ம 5 ஸ்கொயர் மாத்தோம்னா 5 வெளியில வந்து என்ன இருக்க போகுது? 2 வந்துருக்கு. ஓகேவா?
25 நான் 5 ஸ்கொயர்னு எழுதுறேன். ஓகேவா? 5 ஸ்கொயர்னா 5, அந்த ஸ்கொயருக்கு வந்து 2 இருக்கு. ஸோ அப்போ இதையும் வந்து 5 ஸ்கொயர்ல எழுதுனா என்ன ஆகும்? 625 நம்ம 5 பவர் 4னு சொல்லலாமா? 5 பவர் 4 whole power 1.17 plus multiply 5 power 4 0.08 equal to 5 into 2x. இந்த 2 மல்டிப்ளை ஆச்சுன்னா அந்த 2 டிவைட் ஆச்சுன்னா -3 கிடைக்கும். ஓகேவா? 2 into x 2x, இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா -3 கிடைச்சிருச்சு. ஓகேவா? பேஸ் காமன் இந்த பவர் ஆட் பண்ணுங்க. 5 பவர் 4 17 8 ஆட் பண்ணா நமக்கு என்ன கண்ணா வர போகுது? 0.25 கிடைக்கும். ஸோ 0.25 ஈக்குவல் டு 5 பவர் 2x -3 வந்துருச்சா? ஓகே, சூப்பரு. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகிட்டு போகுது? 0.17 போறப்ப ஓகே, கரெக்ட் தான். ஸோ இதெல்லாம் பண்றப்ப நம்ம என்ன அப்படின்னா 5 பவர் 1 வந்துட்டு போகுது. ஸோ 5 பவர் 1 ஈக்குவல் டு 5 பவர் 2x -3. ஸோ இதை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ பேஸ் காமன் ஆயிடுச்சா? அப்போ இந்த பவர் ரெண்டு ஈக்குவேட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது? 2x -3 equal to 1. So 2x equal to 1 minus மூச்சுனா plus 3. So 2x equal to 4. 1 2s are 2, 2 2s are 4. x equal to 2ன்றது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஏ. ஸோ சோர்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல நம்ம பார்ட் 2ல வந்து ஒரு 10 சம் டிஃப்ரெண்டான சம்ஸ் பேசிக்ல இருந்து மாடரேட்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 3ல உங்களுக்கு இதோட அடுத்தடுத்த அட்வான்ஸ் லெவலில் நான் நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டு வரேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.